Hi my dear 10th standard students. Hello everyone. So next வரப்போற செகண்ட் மிட்டம் எக்ஸாம்க்கு ஒவ்வொரு 5 மார்க்ஸ்க்கும் நம்ம பக்காவா ரெடி ஆகணும் இல்லையா? செகண்ட் மிட்டம் எக்ஸாம்க்கு மட்டும் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டீடைல் அப்படின்ற சீரியஸ், தட் இஸ் டெய்லி ஒன் டீடைல் அப்படின்ற சீரியஸ்ல தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர் ஃப்ரம் வேதாந்து. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்காகவே முழுக்க பண்ணுது. ஏன்னா நீங்கள் டீடைல் ஆன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? அண்ட் அதை அட்ட ஸ்ட்ரெச்சில் எடுத்தால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தினமும் 5 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படிக்க மாட்டோமா? ஒரு நாளைக்கு 5 minutes அப்படின்றது ரொம்ப கம்மியான ஒரு டைம் இல்லையா? ஸோ அந்த டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி படிக்கலாம், ஈஸியாக படிச்சிடலாம். ஓகே, அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ஹிட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட அட்டெண்டன்ஸை கமெண்ட் பண்ணணும் இல்லையா? உங்களோட நேம் போட்டுக்கோங்க, ப்ரெசென்ட் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஆஷா ப்ரெசென்ட் அப்படின்னு நான் போடுவேன். இதுவே உங்களோட நேமை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு எனக்கு அட்டெண்டன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரீக்கை நம்ம பிரேக்காக விடவே கூடாது. இன்றைக்கி நம்ம டே 3 பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி டே 2 வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே நம்ம கட்டபொம்மனோட டீட்டெயில் படித்தோம், செகண்ட் டே வெள்ளூர் ரிவோல்ட்டோட டீட்டெயில் படித்தோம். இன்னைக்கு தேர்ட் டே வி ஆர் என்டரிங் இன்டு சிவிக்ஸ், சரியா? ஸோ சிவிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எந்த கொஷின் பேப்பர் பார்த்தாலுமே இந்த கொஷின் இருக்குடா, சரியா? ரைட் அ டீட்டெயில் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற கொஷின் தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 270 இருக்குது. இப்போ நான் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன? நான் ஒரு விஷயத்துக்கு ஒத்து போக மாட்டேன், நீ ஒன்று சொல்கிற, அதுக்காக நான் ஒத்துக்கணுங்கிறது கிடையாது. ஸோ நான் உன் கூட ஒத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் நான் அலைன்மெண்ட். ஸோ இந்த டேர்மை ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணாங்க அப்படின்னா வி கிருஷ்ணா மேனன் அப்படின்றவர் தான் இந்த நான் அலைன்மெண்ட் அப்படின்ற வேர்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார், காயின் பண்ணார், சரியா? இப்போ நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அப்படின்னா என்ன? இந்தியா மற்ற கண்ட்ரீஸ் கூட என்ன உறவில் இருக்குது, ஃப்ரெண்டாக இருக்கா, எனிமியாக இருக்கா, எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இந்த நான் அலைன்மெண்ட் இருக்குது. அப்படி என்ன பண்ணாங்க இந்த நான் அலைன்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷன், ஒரு கண்ட்ரி இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, நான் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் இண்டிபெண்டன்ஸ் இல்லையா? ஸோ இது நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸை ப்ரமோட் பண்ணுச்சு. இந்தியா சுயமாக வேலை செய்யணும், யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரை இது ப்ரமோட் பண்ணுச்சு, சரியா? ஸோ எதனால் அப்படின்னா இது மிலிட்ரி அலையன்ஸ் வச்சுக்கவே இல்லை. மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னா என்ன? இந்தியாவோட மிலிட்ரியும் இல்லை வேற யாரோட கண்ட்ரி மிலிட்ரியும் வந்து ஒன்று சேர விடவே இல்லை. அதுதான் நாட் ஜாயினிங் எனி மிலிட்ரி அலையன்ஸ். மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னா என்னோட கண்ட்ரியில் மிலிட்ரி ரொம்ப வீக்காக இருக்குது, அப்போது உங்கள் கண்ட்ரியோட மிலிட்ரியை நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம், 2 மிலிட்ரியும் ஒன்று சேர்த்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் ஏதாவது வார் வந்துச்சு, போர் வந்துச்சுன்னா 2 பேரும் சேர்ந்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் மிலிட்ரி அலையன்ஸ். ஸோ இந்தியாவில் இந்த ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. நான் சுயமாக என்ன பார்த்துக்கிறேன், யாரோட ஹெல்ப்பும் எனக்கு வேண்டாம், நான் மிலிட்ரி அலையன்ஸ் வச்சுக்க மாட்டேன் எந்த கண்ட்ரி கூடயுமே அப்படின்னு சொன்னது தான் நான் அலைன்மெண்ட், சரியா? ஸோ NAM அப்படின்னு சொல்லுவாங்க. NAMனா என்ன? நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய கண்ட்ரீஸ் இருக்குது. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க? 120 கண்ட்ரீஸ், 120 நாடுகள் இதில் மெம்பர்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 17 ஸ்டேட்ஸ். இந்த 17 ஸ்டேட்ஸுமே வந்து மெம்பர்ஸ் கிடையாது, உறுப்பினர்கள் கிடையாது, ஆனால் இது அப்சர்வர்ஸாக இருக்காங்க. அப்சர்வர்ஸ்னா என்ன? இந்த டீமுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வராங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க மெம்பர்ஸ் கிடையாது, சரியா? 120 கண்ட்ரீஸ் இருக்கு அண்ட் 70 ஸ்டேட்ஸ் இருக்கு ஆஸ் அப்சர்வர்ஸாக மட்டுமே. தென் 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த நாம்ல இருக்கு. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ UNO இருக்கு இல்லையா, ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்கு, யுனெஸ்கோ இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே உலகத்தில் இருக்க நிறைய கண்ட்ரீஸ் கூட வச்சிருக்க ஒரு ஆர்கனைசேஷன் தான். அதை தான் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் நான் அலைன் மூவ்மெண்ட்ல மெம்பர்ஸாக இருக்கு, சரியா? ஸோ எவ்வளோ இருக்குது? 120 கண்ட்ரீஸ் இருக்குது, 17 ஸ்டேட்ஸ் இருக்குது, 10 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது.
இப்போ இந்த மூமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்டா அரசியல் அமைப்பா ஸ்டார்ட் ஆச்சு, கடைசியில எப்படி எண்ட் ஆச்சு எக்கனாமிக்கல் மூமெண்டா ஒரு நிதி சார்ந்த, அதாவது காசு பணம் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் மூமெண்டா போய் லாஸ்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. ஸோ இந்த நான் அலைன்ட் மூமெண்ட்டோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கலாமா? இவங்க எல்லாம் தான் காரணம் இந்த மூமெண்ட் வர்றதுக்கு. இதனால நேரு மாமா, ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் யூகோஸ்லேவியால டிட்டோ அப்படின்றவர் காரணமா இருந்தாரு. நசீர் ஆஃப் எஜிப்ட், சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, குவாமே க்ருமா ஆஃப் கானா, இவங்க எல்லாரும் தான் நாமோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ 5 பேர், ஒன்று ஜவஹர்லால் நேரு, இன்னொன்று டிட்டோ, நசீர் 3, சுகார்னோ 4 அண்ட் குவாமே க்ருமா 5. சரியா? ஸோ இந்த 5 ஃபவுண்டிங் ஃபாதர்ஸை நீங்கள் எழுதுனா போதும். ஸோ இவ்வளோ தாண்டா கொஷின். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இன்னொரு தடவை பார்த்துடலாமா? ரைட் அ டீடைல் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் வி கிருஷ்ணா மேனன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதுதான் இந்தியாவோட ஃபாரின் பாலிசியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. தென் தேர்ட் பாயிண்ட் என்ன, நான் அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னோட மிலிட்ரியை வேறு யார் கூடயும் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணோம். அதுதான் சரியா? இது பாயிண்ட் நம்பர் 3. பாயிண்ட் நம்பர் 4 என்ன, யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லணும். எத்தனை பேர்? 120 countries, 17 states as observers and 10 international organizations இதெல்லாம் மெம்பர்ஸாக இருக்கு. அண்ட் இது ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆச்சு. எண்ட் ஆகும்போது எக்கனாமிக் மூமெண்ட்டாக தான் மாறி எண்டாச்சு. தென் இதோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் யார் யார்? 5 பேர் நீங்கள் எழுதணும். நம்ம கண்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, தென் டிட்டோ ஆஃப் யூகோஸ்லேவியா, தேர்ட் நசீர் ஆஃப் எஜிப்ட், ஃபோர்த் யார்? சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, ஃபிஃப்த் குவாமே க்ருமா ஆஃப் கானா. சொல்லி எனக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 3 தடவை சொல்லி பாருங்களேன், உங்களுக்கே மனப்பாடம் ஆயிரும். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். சரியா? எஸ். ஸோ இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி தினமும் ஒரு டீட்டெயில் நம்மளால படிக்க முடியாதா அப்படின்னு அவனையும் மோட்டிவேட் பண்ணி படிக்க வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவான். பாய் எவ்ரிவன்.